ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அது ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ப்ரிவியூ ஷோவா இல்லை என்ன எதுன்னு தெரில. பட் இந்த மாதிரியான ஒரு ட்ரெய்லர் மாதிரி அதுக்கு முன்னாடியே ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது, அதில் என்னென்னலாம் பார்க்கலாம், அதில் நம்ம ரஜினி சார் எப்படிலாம் இருக்கார், அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துடலாம். Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு அடையாளம் தெரியல. அமிதாப் பச்சன் மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. ஒரு பணி எடுக்க முடியல, ஒரு பொருளை கைமாற்ற விட்டா ஒரு பொருள் வர மாட்டேங்காங்க. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எவன் வந்திருக்காங்களா? நம்ம ஒரு நாள் பப்ளிக்கே வரணும்னா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் எடுப்பாங்கல்ல. அம்மா எத்தனை பேர் என்கவுண்டர்ன்ற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். என்கவுண்டர்ங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாது என்பதற்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அக்டோபர் 10. ஸோ பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பவுமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. பட் சைலண்ட்டாக ஒரு சம்பவம் பண்ணிட்டு போனால் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த சம்பவத்தை தான் இதில் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதான் ரஜினி சாரோட அந்த லுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியாக ஒரு தெரியுது. அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்கும்போது ஜெயிலரில் வரக்கூடிய அந்த லுக்கும் கொஞ்சம் அதில் தெரியுது. பட் அவருடைய ஒவ்வொரு வசனமும் தெரிக்குது, குறி வச்சா இற விழுகணும், அந்த வசனம்லாம் வெளுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து பிரகாஷ் ராஜ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அதில் வேலை பார்க்குறவராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம். பட் இவங்க ரஜினி சார் சொல்லவே வேணாம், ஆல்ரெடி ப்ரிவியூவில் காட்டிட்டாங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுன்ட்டு. ஸோ இவர் பண்ணக்கூடிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து எவனோ ஒருத்தவே இது தப்பு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை விசாரிக்கிற ஒரு ஆஃபீஸராக கூட நம்ம அமிதாப் பச்சன் சார் வரலாம் போல் இருக்குது. அவரும் பார்க்குறதுக்கு லுக்கு மனுஷன், ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு ஷோலைக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஓகே பார்க்குறது நல்லா இருக்குது, ரெண்டு பேருமே சூப்பராக இருக்குது அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி. பட் இவங்க மட்டுமானான்னு கேட்டால் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டர் பட்டாளத்தே சேர்த்து வச்சுருக்காங்க. ஃபஹத் ஃபாசிலாக இருக்கட்டும், அப்புறம் ராணா டகுபாய், மஞ்சு வாரியர், கிஷோர், ரித்திகா சிங்கு, அப்புறம் துஷாரா விஜயன், ஜிஎம் சுந்தர், அபிராமி, ரோஹிணி, ராகு ரமேஷ். அப்பா என்ன இவ்வளோ பேர் என்ன வரிசையாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று சொல்லலாம், ரொம்பவுமே என்ன சொல்கிறது, ஆரவாரமாக இல்லாமல் ஒரு ப்ரிவியூ வந்திருக்கு. பட் மேபி ட்ரெய்லரும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக அதாவது இதுக்கு முன்னாடி டிஜே ஞானவேலு அவர் எடுத்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே முக்கியமான படம். இப்போ வரைக்குமே ஐஎம்டிபியில் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய் பீம். ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. மனுஷன் அதில் என்ன மாதிரி சம்பவம் பண்ணாரோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஜெய் பீமுக்கு மேலே இந்த படம் போயிருச்சு. நம்ம ரஜினி சார் கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபிலிமாக இந்த ஃபிலிமும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. இப்போவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த வீடியோவே நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கை கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனிருத்தோட பிஜிஎம். ஐயா அனிருத்து
சம்பவம்னு சொல்லுவ பார்த்தியா, நல்ல சம்பவம் பண்ணியிருக்கு. அதுவும் ஒவ்வொரு அந்த பிஜிஎம் சவுண்டெல்லாம் கேட்கும்போது உள்ளேருந்து அப்படியே ஐயோ குதூகலிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மற்றபடி இந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே, இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரஜினி சார் லுக்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மீசையை வந்து கட்டையாக வச்சு தாடி எடுத்து விட்டு அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹை ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாடி வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. மீசை வந்து ஓகே, இந்த ஒரு செட்டுக்கு வந்து இவர் ஓகேப்பா, கண்ணாடி போட்டு இவரோட அந்த ஏஜுக்கு இவருக்கு வந்து அந்த லுக்கு செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 73 வயசுங்க அவருக்கு. இப்போயுமே மனுஷன் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள். சொல்லவே நான் இந்த வயசுலாம் 30-40 வயசுலேயே தள்ளாடுறோம், நடக்க முடியாமல் ஓட முடியாமல். ஆனால் மனுஷன் இன்னும் பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம ரஜினி சாரோட பேர் வந்து எங்கேயுமே எனக்கு ரிவீல் பண்ண மாதிரி தெரியலை. ஏன்னா இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மஞ்சு வாரியர் மேபி அந்த மனசிலாய் அந்த பாட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி அவர் கேரளா போகும்போது அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கலாம். மேபி அந்த இடத்துல இந்த மாதிரி சாங்ஸ் வர மாதிரி இருக்கலாம். பட் ஃபகத் ஃபாசில் வரக்கூடிய அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நார்த் இந்தியா மாதிரி எனக்கு தோணுது. அந்த பின்னாடி இருக்கிற கல், ஏன்னா நிறைய சீரீஸில் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த வீடுகள் தான் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இது வந்து நார்த் இந்தியா கூட இருக்கலாம்னு எனக்கு ஒரு தாட்டு அப்படின்னு தான் தோணுது. ஒரு டயத்தில் நான் டக்குன்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஜெயிலர் 2ஆக இருந்துருமோ அப்படின்ற ஒரு தாட் வேறு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அதில் வரக்கூடிய வில்லன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. பட் ராணா டவுபாயோட அந்த ஒரு அவர் வில்லனா என்னன்னு எனக்கு தெரில. பட் அதில் காட்டுற மாதிரியும் இல்லை. ஆனால் அவரோட இதை வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. அவர் வந்து லைட்டாக ஒரு கார்ப்பரேட் லுக்கில் வச்சுருக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது. அதுலேருந்தே தெரியுது அவர் எந்த மாதிரி பண்ண போகிறாரு, என்ன பண்ணுவார். மேபி அவர் இப்போ சைலண்ட்டாக வச்சு படத்தில் நல்லா ஒரு இதாக காட்டலாம்னு ஒரு இதுவும் இருக்குது. அது படம் வந்தால் தான் தெரியும். ஏன் நான் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப வெயிட்டிங் ஏன்னா ஜெய்பீமில் அவர் பண்ண சம்பவம் வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே அது ஜெய்பீம் வந்து என்னால் வந்து தேட்டரில் போய் பார்க்க முடியலன்ற ஒரு மன வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து அமேசான் ப்ரைமில் போட்டு விட்டதுனால அமேசான் ப்ரைமில் வீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் நான் வந்து தேட்டரில் போய் அந்த ஒரு அனுபவிக்கணும்னு நினைக்குவேன். பட் அது வந்து பண்ண முடியலை. ஆனால் இந்த படம் தேட்டரில் அக்டோபர் 10 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துடணும். பார்க்கலாம் அந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ போயிட்டு அதுக்கான ரிவ்யூவும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ வேகமாக முடியுமோ ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரிவியூ பார்த்து உங்களுக்கு வேறு என்னென்னலாம் தோணுச்சு, நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பார்த்தீங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய்.